அனைவருக்கும் ஆசீர்வாதமான நாள். இன்றைய நாளிலே நாங்கள் தியானிக்கப் போகிற வசனம் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் இருந்து முதல் 6 வசனங்களை நாங்கள் பார்ப்போமேயானால், ஆண்டவர் உங்களோடு கூட தெளிவாக பேசுகிறார். என்னத்தை குறித்து பேசுகிறார்? என்னை அன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். உங்களை பார்த்து தான் சொல்கிறார் ஆண்டவர். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எந்த சுரூபத்தையோ விக்கிரகத்தையோ உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். அதை நமஸ்கரிக்கவோ அதை உங்களுக்கென்று உருவாக்கி கொள்ள வேண்டாம் என்று ஆண்டவர் திட்ட தெளிவாக உங்களோடு கூட பேசுகிறார். அதே மாத்திரமல்ல, இந்த காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் 1000 தலைமுறை வரைக்கும் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்ற நபர்களாக நீங்கள் இந்த பூமியிலே வாழப்போகிறவர்களாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதே போல அவருடைய கற்பனைகளை நாங்கள் கை கொண்டு இந்த பூமியிலே நாங்கள் வாழத்தக்கதாக ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு போக, அவரை நாங்கள் மற்ற ஜனங்களை முன்னோக்கி கடந்து செல்ல நாங்கள் ஒரு உதாரணமாக இருந்து வாழ ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். அதே போல் நாங்கள் எந்த தெய்வங்களை குறித்து நாங்கள் நமஸ்கரிக்காத படிக்கு எங்களுடைய ஆண்டவர் கேட்கிற செவி உள்ள தேவனாக இருக்கிறார். கண் பார்வை உள்ள தேவனாக இருக்கிறார். அவரே இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலே கூட நான் உங்களை பலப்படுத்துகிறேன். இந்த நாளை உங்களுடைய வாழ்விலே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். ஆமேன்.